இந்த ஊனக்கண்ணால் இந்த பாத்திரம் எல்லாம் உலகமாக தான் இருக்கும் முருகன். அதில் அதுக்கு தான் ஞானக்கண். அர்ஜுனன் கேட்டான், உன்ற விஸ்வரூபத்தை காணுண்டா, இந்த கண்ணால் நீ பார்க்க முடியாது, உனக்கு திவ்ய சக்ஷு கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ இந்த ஞானத்தால் உனக்கு வேறொரு ஐ ஆஃப் விஸ்டம் திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜெகத். அது கண்ணு வேறு கண். இந்த கண்ணா நீ எதை பார்த்தாலும் அது பொருளாக தான் இருக்கும். சரி, அப்போ அஸ்திபாதி பிரிய நாமரூபம். எந்த நீ உன்னை வர அவ்வளோ எண்ணங்களும் என்ன இருக்கும்? ஒரு பெயர் இருக்கும், அது தள்ளிவாய். எந்த பேர் என்ன அஞ்சா உண்ட இஷ்டதேவர் வந்து அஞ்சுதான் அவரை பேர் என்ன அஞ்சா அது தள்ளிவாய். ஆறு இருக்கார் நான். நீ அதை நீ ஒழுங்காக செய்தேன்டா என்ன அந்த நான் அது யான் என்னது தானாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாற்றுவாள் அவர். காட் பிளஸ் யூ. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன். ரெண்டாவது எஸ் ரைட். அப்போ முதலாவது இந்த உலகம் நீ நினைக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி எத்தனையோ பிறவிகள் எடுத்தது அப்படி இல்லை. அது அந்த பரம்பொருளை உலகமாக தெரிகிறார். அது சொல்லுவாங்க என்னது, மரத்தை மறைத்தது மாமதை அதனை மரத்தில் மறைந்த. நீ ஒரு காட்டுக்குள்ளே போனால் பெரிய யானை நிற்குது, அப்புறம் பார்த்தா யானை இல்லை மரம். அது உதாரணம். சரியா? திடீரென்ன யானை எங்கேயா போச்சு? அழகான திருமந்திரத்தில் பாட்டு, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம். இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயமாகிய இந்த அஞ்சாவது உலகம் உண்மையில் அது போய் தற்போதைக்கு எடுத்துக்கொள்ளணும். அது உண்மையான தெய்வத்தை மறைக்கிறது. அப்போ நீ உலகத்தை பார்க்கக்குள்ள உண்ட இஷ்ட தெய்வத்தை நீ அது மறைக்கிற. நீயே கவர் ஒரு என்ன ஒரு போட்டு விட்ற, அதுக்கு மேலே போடாது. ஒன்று ரெண்டாவது. சரியா? ஆகவே இந்த உலகத்தை நீ இல்லை இது முழுவதும் அந்த பரம்பொருளே தான். இல்லை நான் நினைக்கிற மாதிரி மரம் மாடு காண்டி இல்லை, அந்த பரம்பொருளே இந்த உலகமாக தெரிகிறார். அப்போ அந்த அறிவுனக்கு வந்தால் வரும் நம்பர் 1. ரெண்டாவது, 84 லட்சம் பிறவியோ அதுக்கு மேலேயோ நீ படுற அவ்வளவு கஷ்டத்துக்கு காரணம் உண்டு அகங்காரம். நான் இருந்தேன்னும் செருக்கு. அப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி. இந்த அகங்காரம் நான் என்னது ரெண்டு உனக்கு முடியுங்க வேண்டாம். அது ரெண்டு உனக்கு இல்லாமல் ஞானமே வராது. நீ பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பாய். ஏன்? மனம் இருக்கும் வரையும் பிறவி வரும், எண்ணம் இருக்கும் வரையும் பிறவி வரும், ஆசை இருக்கும் வரையும் பிறவி வரும். தப்பா? ஆனால் இது ரெண்டும் இருந்தால் என்ன நடக்கும்? நாமரூபம் போயிட்டு மற்றது நான் என்ற நான் இல்லை போத அஸ்திபாதி பிரியா சச்சிதானந்தம் மட்டும்தான் இருக்கும். அது நான், உண்மையான நான். அப்போ இது ரெண்டு கண்டிஷனையும் தயவு செய்து இதயத்தில் வச்சுக்கணும், இல்லாட்டி முடியாது. ஓகேயா? நம்ம பார்வதி பதே ஹர ஹரமா ஹரி ஓம்.